மரியாதை இல்ல, கையில் காசு இல்ல, மனசுல ஒரு சொட்டு நிம்மதி கூட இல்ல. உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்கள ஒரு பொம்மை மாதிரி ஆட்டு விக்கிறாங்கன்னு தோணுதா? உங்கள அழ வச்சிட்டு அவங்க சிரிக்கும்போது நான் நல்லவனா இருக்கிறதே தவறா? நான் தான் எப்போதும் ஏன் மாட்டிக்கிறேன்? நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானா? இப்படி தோணுதா? நிறுத்துங்க. நீங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு காரணம் உங்க விதி இல்ல, நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்த அதிகார தகுதி. உங்களை சிதைக்கிறவங்கள அதே இடத்துல சிதறடிக்கும் ஒரு வழி இருக்கு நண்பர்களே. இந்த உலகம் ஒரு விஷயத்தை மட்டும்தான் மதிக்கிறது. அது உங்க நல்ல குணம் இல்ல, உங்க அசைக்க முடியாத மன உறுதியையும் உங்க கையில் இருக்கும் அதிகாரத்தையும் மட்டும்தான். வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான பூந்தோட்டம் கிடையாதுங்க, அது ஒரு அடர்ந்த காடு. இந்த காட்டுல வேட்டையாடுற மிருகத்தை பார்த்து நான் ரொம்ப நல்லவன், என்ன ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்றது எவ்வளவு முட்டாள்தனமோ, அதே போலதான் இந்த உலகத்துல நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு சுத்துறதும். இது சாதாரண வீடியோ அல்ல, இதுவரை யாரும் அறியாத ரகசியங்கள் உடைக்கப்படும் பதிவு. இதை முழுமையாக பார்ப்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். வாழ்த்துக்கள். ஒரு சாதாரண மனிதனை அகண்ட பாரதத்தையே ஆள வைத்த அந்த மாமேதை சாணக்கியர் கூறிய ரகசியங்களை உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. இந்த வீடியோ முடியும் போது நான் ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு உங்க மனசு சொல்ற பதில் தான் உங்க அடுத்த 10 வருஷ வாழ்க்கையே தீர்மானிக்க போகுது. இது உங்க அடையாளத்தையும் வாழ்க்கையையும் மாத்த போற ஒரு பிரகடனம். மனிதர்கள் நாகரிகமான விலங்குகள். ஒவ்வொரு அறையிலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு தரவரிசை ஓடிக்கிட்டே இருக்கு. யாரோட பேச்சு கவனிக்கப்படுது, யாருக்கு நோ சொல்ல தைரியம் இருக்கு. சைக்காலஜில இதுக்கு பேரு ப்ரீ செலக்ஷன் பயஸ். அதாவது ஏற்கனவே ஒருத்தருக்கு மதிப்பு இருந்தாதான் இந்த உலகம் அவருக்கு கூடுதல் மதிப்பு கொடுக்கும். சிம்பிளா சொன்னா, ஆல்ரெடி ஒரு கூட்டம் மதிக்கிறவங்க கிட்ட தான் இன்னொரு கூட்டம் சேரும். விஸ்வா நம்மில் ஒருவன், அமைதியானவன், மத்தவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறவன். ஆனா இந்த உலகம் அந்த அமைதிய கோழைத்தனம்னு நினைச்சிருச்சு. அவனோட ஆபீஸ்ல அவனோட ஐடியாவை திருடி வேற ஒருத்தன் ப்ரமோஷன் வாங்குறான். அவனை எல்லாரும் ஒரு மிதிவண்டி மாதிரி தான் நடத்துனாங்க. மேனேஜர் திட்டுவார். அவனோட சொந்த நண்பர்களே அவன் கூட ஹோட்டலுக்கு போனா பில்ல அவனையே கட்ட வைப்பாங்க. ஏன்னா விஸ்வாவுக்கு நோ சொல்ல தெரியாது. வீட்ல இருக்கிறவங்க கூட உன்னால என்ன முடியும்னு கேலி பண்ணுவாங்க. சாணக்கிய நீதி சொல்கிறது, காட்டில் நேராக வளரும் மரங்களை தான் முதலில் வெட்டுவார்கள். விஸ்வா அந்த நேர்மையான மரம்தான். அவன் அமைதியா இருந்தான். ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு எரிமலை இருந்தது யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் இரவு 2 மணி விஸ்வாவோட போன் அடிச்சுது. பதட்டத்தோட போன் எடுத்தான். அவன் காதலி கூப்பிட்டு இருந்தா. தன் காதலிக்கு பிறந்தநாள் பரிசு கொடுக்கணும்னு விஸ்வா கடுமையா உழைச்சி பணம் சேர்த்துட்டு இருந்தான். அதனால அவகிட்ட பேசி 10 நாள் ஆச்சு. பயத்தோட போன் எடுத்தான். உன்கிட்ட பேசணும், நாளைக்கு காலையில காஃபி ஷாப்புக்கு வான்னு சொன்னா. விஸ்வா ஆசையாதான் வாங்கின பரிசை எடுத்துட்டு போனான். ஆனா அங்க அவ ஒரு விலை உயர்ந்த கார்ல வந்து இறங்குறா. கூடவே ஒரு பணக்காரன். விஸ்வா, உன்கிட்ட என்ன இருக்கு? வெறும் கனவு மட்டும்தான் இருக்கு. உன்கிட்ட காசு இல்ல, கௌரவம் இல்ல. உன்ன மாதிரி ஒருத்தன் கூட வாழ எனக்கு பயமா இருக்கு. பிச்சைக்காரன் கூட வாழலாம், ஆனா மரியாதையே இல்லாத ஒருத்தன் கூட என்னால வாழ முடியாது. இதுதான் அவ சொன்ன கடைசி வார்த்தை. ஆபீஸ் போன அவனால ஒழுங்கா வேலை செய்ய முடியல. மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். வீட்ல அவனுக்குன்னு யாருமே இல்ல. பணம் இல்ல, மரியாதை இல்ல, மன அமைதி சுத்தமா இல்ல. உடைஞ்சு போன அவன் அந்த இரவில் ஒரு பழைய புத்தகத்தை படிக்க நேரிட்டது. அதுதான் சாணக்கிய நீதி. அந்த பழைய புத்தகத்தின் பக்கங்கள் காற்றில் படபடத்த போது அதில் இருந்த வரிகள் விஸ்வாவின் காயங்களுக்கு மருந்து போடுவது போல் இருந்தன. அவன் அழுத கண்ணீர் வெறும் சோகத்தினால் வந்ததல்ல, அதுவரை அவன் சுமந்து வந்த ஏமாளி என்ற பிம்பம் கரைந்து வெளியேறியதன் அடையாளம். அந்த இரவு அவனுக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தது. உன் எதிரி உன்னை வீழ்த்தியதாக நினைக்கும் அந்த நொடிதான் நீ அவனை வீழ்த்துவதற்கான முதல் நொடி. மறுநாள் காலை விடிந்தது. அன்று விடிந்தது காலை மட்டுமல்ல,
அவன் வாழ்க்கையும். அன்று முதலில் அவன் கையில் எடுத்தது 3 ரகசியங்கள். விதி 1. விஸ்வா யாரிடமும் கோபப்படவே இல்லை. மாறாக முன்னைவிட அதிகமாக புன்னகைத்தான். அவனை அவமானப்படுத்தியவர்களிடம் அவன் இன்னும் பணிவாக நடந்து கொண்டான். இந்த முறை விஸ்வா ரியாக்ட் பண்ணல. 5 வினாடி அமைதி. ராகவனோட கண்ணை நேருக்கு நேர் பார்த்தான். ஒரு சின்ன புன்னகை. சைக்காலஜில இதுக்கு பேரு பவர் பாஸ். உயர்ந்த நிலையில் இருக்கும் மனிதர்கள் ஒருபோதும் தங்களை நிரூபிக்க அவசரப்பட மாட்டாங்க. சைலன்ஸ் இஸ் அ ஸ்டேட்டஸ் மூவ். அதாவது அமைதியா இருப்பது மன அழுத்தத்தை எதிராளி மீது திருப்பும். விஸ்வா பேசுறத குறைச்சான். விஸ்வா இப்போது சிரிப்பதற்கு காரணம் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்பதற்காக அல்ல. அவன் இப்போது ஒரு நிழல் யுத்தத்தை தொடங்கிவிட்டான் என்பதற்காக. அவன் ராகவனின் கண்களை 5 வினாடிகள் நேருக்கு நேர் பார்த்தபோது ராகவன் பதற்றமடைந்தான். ஏனென்றால் விஸ்வாவின் மௌனத்தில் ஒரு அதிகாரம் பிறந்தது. நாம் கோபப்படும் போது நம் இரத்த அழுத்தம் உயர்கிறது, சிந்திக்கும் திறன் குறைகிறது. ஆனால் விஸ்வா புன்னகைத்த போது அவனது மூளை ஒரு கூர்மையை பெற்றது. நீ என்னை காயப்படுத்தலாம், ஆனால் என்னை நிலைதடுமாற செய்ய முடியாது என்ற மௌனமான அறிவிப்பு அது. இதுதான் முதல் சைக்காலஜிக்கல் தந்திரம். எதிரி உங்களை அடிக்கும்போது நீங்கள் சிரித்தால் அவர்கள் குழம்பி விடுவார்கள். விதி 2. மௌனம். மௌனம் என்பது பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, அது பிறர் பேசாதவற்றை கேட்பது. அலுவலகத்தில் மேனேஜர் கத்தும்போது விஸ்வா தலை குனியவில்லை. மாறாக மேனேஜரின் பலவீனங்களை கவனித்தான். உளவியல் உண்மை, நாம் அதிகமாக பேசும்போது நம் ரகசியங்களை உளறிவிடுவோம். விஸ்வா அமைதியாக இருந்தபோது மற்றவர்கள் தங்களை பற்றிய தகவல்களை அவனிடம் தானாகவே கொட்டினார்கள். அமைதி அவனுக்கு ஒரு உணர்வு ரீதியான கவசமானது. மற்றவர்களின் கேலி பேச்சுக்கள் அவனது மனதை எட்டவே இல்லை. அவன் அந்த நேரத்தை தன் திட்டத்தை மெருகேற்ற பயன்படுத்தினான். விதி 3. ரகசிய வளர்ச்சி. உன் எண்ணங்களை செயலில் காட்டும் வரை அதை ரகசியமாக வை. பணம் சம்பாதிப்பது வெறும் உழைப்பால் மட்டும் நடப்பதல்ல, அது ஒரு மைண்ட் கேம். விஸ்வா தனக்கு தெரிந்த தொழில்நுட்ப அறிவை வைத்து மறைமுகமாக ஒரு பிசினஸை தொடங்கினான். ஆனால் ஒருவருக்கும் தெரியாது. அவன் இன்னும் பழைய பைக்கிலேயே அலுவலகம் சென்றான். ஏழ்மையை காட்டி அனுதாபம் தேடவில்லை. மாறாக தன் வளர்ச்சியை மறைத்து வைத்து பாதுகாத்தான். ஏன் ரகசியம்? ஒரு செடி விதையாக இருக்கும்போது பூமிக்கடியில் இருட்டில்தான் வளரும். வெளிச்சத்திற்கு வரும்போது அது ஒரு மரமாக தளர்ந்து நிற்க வேண்டும். ஒரு சிங்கம் வேட்டையாடும் முன் பதுங்குவது பயத்தினால் அல்ல, அதன் பாய்ச்சல் துல்லியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. விஸ்வாவின் பயணம் இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது. அவன் என்ன பிசினஸ் செய்தான் தெரியுமா? விஸ்வா ரகசியமாக தொடங்கிய அந்த பிசினஸ் ஒரு டெக் பிளாட்ஃபார்ம் உருவாக்கினான். அந்த தொழில்நுட்பம் பெரிய நிறுவனங்களின் நஷ்டத்தை தடுத்து லாபத்தை ஈட்டும் வல்லமை கொண்டது. அந்த தொழில்நுட்பத்தின் உரிமத்தை ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திற்கு விற்று அதன் மூலம் கோடிக்கணக்கான பணம் கிடைத்தது. இருப்பினும் அதே பழைய சாதாரண சட்டையில்தான் இருக்கிறான். ஆனால் அவனது கண்களில் தன்னம்பிக்கை அதிகரித்தது. அன்று காலை பழைய பைக்கை எடுக்கும்போது பைக் ஸ்டார்ட் ஆகாமல் ஆஃபீஸ் போக தாமதம் ஏற்பட்டது. ஆஃபீஸ் போனதும் மேனேஜர் ராகவன் கத்தினான். ராகவனின் அறைக்குள் புயல் என காற்று வீசியது. ராகவன் தன் மேஜை மீது இருந்த டெர்மினேஷன் லெட்டரை விஸ்வாவின் முகத்தில் எறிந்தான். நீ உருப்படவே மாட்டை விஸ்வா, கெட் அவுட் என்று கத்தினான். விஸ்வா அந்த பேப்பரை எடுத்தான். ராகவனின் ஆக்ரோஷத்திற்கு பதிலடியாக அவன் கொடுத்தது ஒரு பார்வை. மெதுவாக தன் பையிலிருந்து ஒரு கருப்பு நிற உரையை எடுத்தான். அதை ராகவனிடம் நீட்டிவிட்டு அமைதியாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து காலை மேல்கால் போட்டு கொண்டான். சாணக்கியர் சொன்னார், உன் பலத்தை உன் எதிரி உணரும் வரை நீ ஒரு பலவீனனைப் போலவே நடி. ராகவன் அந்த உரையை திறந்து பார்த்தான். அவன் முகம் வெளுத்து போனது. கைகள் நடுங்கின. அந்த பேப்பரில் என்ன இருந்துச்சு தெரியுமா? திடீரென ஆபீஸ்ல ஒரே பரபரப்பு. எல்லாரும் ஏதோ மெதுவாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். சிலர் பயத்தோட ஆபீஸ் வாசலில் அழுது கொண்டு நிற்கும் ராகவனை பார்க்கிறார்கள். ராகவன் கையில் அந்த பேப்பரை வைத்துக்கொண்டு அலுவலக வாசலில் கதறி அழுது கொண்டிருந்தான்.
நேற்று வரை அவனை சார் என்று அழைத்தவர்கள் இன்று அவனை திரும்பி பார்க்காமல் கடந்து சென்றார்கள். அப்படி என்ன பேப்பர் விஸ்வா கொடுத்தான்? அதில் விஸ்வா கையெழுத்து போட்டிருந்தது. ஆம், விஸ்வா அந்த கம்பெனியை வாங்கிட்டாங்க. விஸ்வா ராகவனுக்கு கொடுத்த பேப்பர் டெர்மினேஷன் லெட்டர். இப்போ விஸ்வா தான் சிஇஓ. சிஇஓவாக பொறுப்பேற்ற விஸ்வா எடுத்த முதல் அதிரடி முடிவு, சிபாரிசை வைத்து வேலைக்கு சேர்ந்தவர்கள், ஒருவரை உருவக கேலி செய்பவர்கள், கிண்டல் செய்பவர்கள், யாருக்கும் மரியாதை கொடுக்காதவர்களை வேலை நீக்கம் செய்ய உத்தரவிட்டான். யாரெல்லாம் அடிமட்டத்திலிருந்து கடினமாக உழைக்கிறார்களோ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். மரியாதை கொடுக்காதவனுக்கு என் நிறுவனத்தில் இடமில்லை என்பது அவனது கொள்கை. நிறுவனத்தின் லாபத்தில் ஒரு பகுதியை ஊழியர்களின் நலனுக்காக பகிர்ந்தளித்தான். அன்று விஸ்வாவை பார்த்து சிரித்தவர்கள் இன்று தெருவில் வேலை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். விஸ்வா இப்போது தன் அலுவலகத்தின் டாப் ஃப்ளோரில் அமர்ந்து ஜன்னல் வழியாக அந்த பழைய பைக்கை பார்த்து மகிழ்ச்சியில் புன்னகைத்தான். அவன் முகத்தில் இப்போது ஒரு தெளிவு. அவன் சாணக்கியரிடம் கற்ற அந்த பாடம், பதிலடி கொடுக்க ஆயுதங்களை எடுக்காதே, உன் தகுதியை உயர்த்து, உன் எதிரிகள் தானாகவே உன் காலடியில் விழுவார்கள். இப்போது விஸ்வாவின் இருக்கையில் நீங்கள் அமர்ந்திருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது. வங்கி கணக்கில் கோடி ரூபாய் இருக்கிறது. உங்களை அவமானப்படுத்தியவர்கள் இப்போது உங்கள் முன் கைகட்டி நிற்கிறார்கள். நீங்கள் அந்த ராகவனை மன்னிப்பீர்களா? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கதையின் இறுதியில் நான் கேட்கிறேன் என்று சொன்ன அந்த ஒரு கேள்வி இதோ. இன்று உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் அதே பழைய ஏமாளியாக நிற்கப் போகிறீர்களா? அல்லது அடுத்த 10 ஆண்டுகளில் உங்களை கண்டால் அவர்கள் அஞ்சி நடுங்கும் அளவிற்கு உங்கள் தகுதியை ஒரு சாம்ராஜ்யமாக மாற்றப் போகிறீர்களா? இந்த கேள்விக்கான பதில் உங்கள் சொற்களில் இல்லை, நீங்கள் இன்று எடுக்கப் போகும் முடிவில் இருக்கிறது. நீங்கள் ஒரு பொம்மையாக இருப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் வாழ்க்கையின் இயக்குனராக மாற இதோ உங்களுக்கான 3 கட்டளைகள். நம்பர் 1, பதிலடி கொடுக்காதீர்கள், வளர்ந்து காட்டுங்கள். நம்பர் 2, நோ சொல்ல பழகுங்கள். நம்பர் 3, அறிவே அதிகாரம். விஸ்வாவை மாற்றியது சாணக்கிய நீதி எனும் அறிவு. உங்கள் பலவீனத்தை உங்கள் பலமாக மாற்றும் அந்த வித்தையை இன்றே கற்றத் தொடங்குங்கள். விஸ்வா சிஇஓ ஆகிவிட்டார், ராகவனை வீழ்த்திவிட்டார். ஆனால் விஸ்வாவின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் ஒரு பெரும் கூட்டம் அவனுக்கு தெரியாமலேயே ஒரு சதியை வலை போல விரித்து கொண்டிருக்கிறது. உங்களைச் சுற்றியும் அந்த கூட்டம் இருக்கிறது. உயரத்தில் இருக்கும்போது உங்களை தள்ளிவிட துடிக்கும் துரோகிகளை எப்படி அடையாளம் காண்பது? சாணக்கியர் சொன்ன அந்த நச்சு மனிதர்களை கையாளுவதற்கான 4 ரகசிய ஆயுதங்கள் என்ன? அடுத்த வீடியோவில் இந்த ரகசிய திரை விலகும். அதுவரை உங்கள் அசைக்க முடியாத மன உறுதியுடன் காத்திருங்கள். உங்கள் அடையாளத்தை மாற்றும் போர் தொடங்கிவிட்டது. தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் சாம்ராஜ்யம் இதோ தயாராகி கொண்டிருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.